இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் FDF தமிழ் சேனல். நாம் இந்த வீக் ஃபுல்லாக தீபாவளி ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு நம்ம லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். லட்டுக்கு 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கப்பில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கப்புக்கு 1 கப் சர்க்கரை, இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கலாம். 200 கிராம் மாவுக்கு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்தணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். லட்டுக்கு எப்போவுமே தண்ணி மெஷர்மெண்ட் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் மாவு நல்லா கரெக்டாக கலந்துட்டிங்க அப்படின்னா உங்களோட பூந்தியோட ஷேப் பர்ஃபெக்டாக வரும். ஒரு விஸ்க் வச்சு லம்ஸ் இல்லாமல் மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு கரைச்சிட்டோம். இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பதம் சரியாக இருக்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்கு இப்போ இந்த கரண்டியில் எடுத்து விட்டோம் அப்படின்னா, கரண்டியை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நல்ல மாவு இந்த மாதிரி ஒட்டி இருக்கணும். ஒரு தோசை பேட்டர் அளவுக்கு மாவை நல்லா பர்ஃபெக்டாக கரண்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பூந்தி கரண்டியில் மாவு விட்டுக்கலாம். நம்ம தட்டணும்னு அவசியமே இல்லை. அழகான பூந்தி நல்லா முத்து முத்தாக இந்த மாதிரி பர்ஃபெக்டாக விழும். அதே மாதிரியே எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா எண்ணெயோட டெம்பரேச்சர் ரொம்பவே முக்கியம். பூந்தி பொரிக்கும் போது எண்ணெயோட டெம்பரேச்சரும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சு பொரித்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். காரா பூந்தி செய்கிறோம் அப்படின்னா நல்லாவே கிறிஸ்பியாக எடுக்கலாம். ஆனால் நம்ம பூந்தி லட்டு செய்கிறதுனால குக்கானவுடனே நம்ம எடுத்துடலாம். அடுத்தடுத்த பேட்சஸ் போடும்போது கரண்டியை நல்லா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பூந்தியெல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். சூப்பரான பூந்தி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆயிலோட டெம்பரேச்சர் கரெக்டாக இல்லை அப்படின்னா பூந்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தட்டையாக இருக்கும். ஸோ இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா உருளைகள் பிடிக்கும்போது நமக்கு நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கும். இப்போ இதோட அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது பாகு தயாரிச்சுக்கலாம். 200 கிராம் மாவுக்கு 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 400 கிராம் சர்க்கரைக்கு 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்தணும் அப்படின்னா பாகுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். பாகு ரெடி ஆனதுக்கப்புறம் 7லிருந்து 10 போல் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க குறைவாக சேர்த்துக்கோங்க. பாகோட பதம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பி பதத்துக்கு முன்னாடி பதம், அதாவது பிசுக்கு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டிக்கியான ஸ்டேஜ், இதுதான் பாகோட பதம். இப்போ பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொரிச்சு வச்ச பூந்தியெல்லாம் பாகோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ பார்க்கும்போது பாகு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்ச பூந்தியை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதோட முந்திரியை இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வறுத்து சேர்த்துக்குங்க. அதோட உலர்ந்த திராட்சையும் தேவையான அளவுக்கு வறுத்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அது கூட 5 போல கிராம்பு வறுத்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டு 1 மணி நேரம் போல் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம். திரும்பவும் அரை மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ நமக்கு சரியாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஜீராவோட பூந்தி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. சூப்பரான லட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுகளில் எடுக்கும்போது நமக்கு 950 கிராம் அளவுக்கு ஸ்வீட் கிடைக்கும். லட்டு இந்த சைஸில் செய்யும்போது 35 லட்டுகள் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு விருப்பமான அளவுகளில் லட்டு செஞ்சுக்கலாம். லட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு ஜூஸியான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு உங்கள் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு லட்டு செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.